ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கோதுமை அல்வா பட்டாப்பட் சட்டு சேர்ந்து பட்டுன்னு சாப்பிட்றது. காலையில் நம்ம ஸ்வீட் எதுனா சாப்பிட்ணும் நாஷ்டா கூடன்னு சொன்னாக்கா கோதுமை ஒரு கப்பு, அரை கப்பு சர்க்கரை, நம்ம சர்க்கரை எவ்வளோ வேணுமோ அவ்வளோ, நெய், இது 3 ஐட்டம் தான். இப்போ நம்ம அல்வா செய்யுது எப்படின்னு பார்க்கலாம். கோதுமை அல்வா இப்போ வந்து கோதுமை அல்வாவுக்கு வந்து நான் இந்த கப்பில் மாவு எடுத்துருக்கேன் இல்லையா, இதே கப்பில் நான் அரை கப்பு நெய் ஊற்றிருக்கிறேன். நெய் காஞ்சிச்சு. நம்ம என்ன பண்ணோம், டக்குன்னு இந்த மாவு போட்டு கட்டியாக வரத்துக்குன்னு நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா இந்த நெய்யிலே நம்ம அந்த மாவு வந்து நல்லா வறுக்கணும். நம்ம வறுக்க நல்லா நெய் வாசனை, மாவும் வாசனை நல்லா இருக்கும். நம்ம கம்மன் இப்போ வந்து பாருங்க, இதே மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண மாவு, இந்த நெய் பாருங்க, நெய்யிலே இந்த மாவு வந்து நல்லா வரப்படணும். இது வரப்படக்கூட நல்லா வாசனை மகமகமன் நல்ல ஒரு கலர் கொடுக்கும். வெள்ளையாக இருந்துச்சு பாருங்க, நல்ல கலர். வீட்டில் ஸ்வீட் வேணும்னாக்கா காலையில் நாஷ்டாக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிக்கலாம். ஸ்டேஜில் வந்து நான் சர்க்கரை போட்டுக்கிறேன். ஒரு கப்பு மாவு எடுத்துட்டு நான் வந்து ஒரு 1/4 கப்போ இல்லை அரை கப்போ நம்ம திட்டிக்கு எவ்வளோ வேணுமோ அந்த பாதாட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் மெலிஸ் சர்க்கரை, மோட்டா சர்க்கரை இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தி போடணும். போட்டு நம்ம கை விடாத மிக்ஸ் பண்ணணும். கேஸ் மட்டும் நம்ம கம்மியில் இருக்கணும். இது ஃபாஸ்ட்டாக வச்சுக்கணும்னா இது பட்ட நம்ம மேலெல்லாம் சேர்க்குறோம் மாவு. கடாய் வந்து நல்ல ஒரு மோட்டாவாக இருக்கணும், அடி மோட்டாவாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம சர்க்கரை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம வதக்கி அரைச்சோம் நெய்யிலே நல்லா. இந்த சமயத்தில் வந்து நான் ஒரு கப்பு பால் வச்சுருக்கேன். பால் ஊற்றிக்கலாம். இது 1 to டபுள் தான். ஒரு கப்பில் மாவு எடுத்தோம்னா 2 கப்பு தண்ணி பண்ணிக்கணும். பால் இல்லாதவங்க தண்ணி கூட ஊற்றலாம். ஒரு கப்பில் ஊற்றணும் இல்லையா, நான் இப்போ இன்னொரு அரை கப் ஊற்றிக்கலாம். ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ஒரு கப்பு மாவுக்கு அரை கப்பு சர்க்கரை போட்டு, நான் சர்க்கரை கம்மியாக தான் சாப்பிட்றோம் நாங்கள். 1 கப்பு பால், 1 கப்பு தண்ணி. அதே மாதிரி நீங்கள் ஒரு கப்பு மாவு எடுத்தீங்கன்னா எதுலன்னா கூட 2 கப்பு தண்ணி ஊற்றுவோம். இல்லை 1 கப்பு பால், 1 கப்பு தண்ணி ஊற்றுவோம். இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரணும். சூப்பராக இருக்கும் அல்வா. இப்போ நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. கப்பில் போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். நெய் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அல்வா நம்ம காலையில் செஞ்சு சாப்பிட்டோமா, நாஷ்டா கூட, இட்லி கூட, தோசை கூட, சட்னி கூட இந்த மாதிரி கொஞ்சம் அல்வா வச்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சூப்பராக நம்ம கல்யாண வீட்டில் நம்ம நாஷ்டா சாப்பிடும்போது ஸ்வீட் வைக்கிறாங்க ஏதாவது காலையில், அது போல் ஒரு ஃபீல் வர்றது. கோதுமை மாவில் செய்யறது ரொம்ப சூப்பராக, சிம்பிளாக வந்தது.
ட்ரை பண்ணுவோம். நான் கப்பில் போட்டு காட்டுறேன். கடையில் விட்டே ஒட்டாது. இப்போ வந்து நம்ம சுட சுட கோதுமை மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இதே மாதிரி நான் செய்த மாதிரி செய்து பாருங்க, ட்ரை பண்ணுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.